மேலே 2 ஃபோட்டோ வச்சுருக்கேன்ல, அந்த 2 நாயும் ஒரு நாய் தான். பேர் வந்து நந்தவனம் நந்தகுமார். இப்போ இந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, அந்த ஏதாவது பத்திரிக்கையில் எடுபிடி வேலை பார்த்தவங்கள, அப்புறமாட்டி சினிமாவில் வந்து ஒன்றுத்துக்கு லாயக்கெல்லாம் போனவங்க, ஒன்றும் ப்ரொடியூசராக இருந்து வீணாக போனவன், இல்லாட்டி டேரக்டராக இருந்து வீணாக போனவன், எந்த வாய்ப்பு இல்லாமல் சும்மா கிடக்காங்க பாருங்கள். அவங்கள கூப்பிட்டு வச்சு இவங்க யாருக்கு எதிராக வெஞ்சன்ஸை பரப்பணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ரொம்ப சவுடால் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இது அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திரிஷா வீட்டுக்கு போயிருக்கலாம்ன்ற மாதிரியும், திரிஷாவோட நாயை கொஞ்சிருக்காரு. அதுவும் எப்படி ஃபுல் போதையில், அந்த கண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவன். விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் பார்க்குறக்காண்டி திருத்தணிலேருந்து ஒரு பொண்ணு வந்துருந்துச்சான். அதை பார்க்குறதுக்கு அனுமதிக்கலை, இல்லை அங்கே விஜய் இல்லையான்னு தெரில. எதுக்கு இந்த மாதிரியான வேலை? என்னத்துக்கு போய் நடிகரை நம்ம பார்க்கணும்? அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகர் எதுக்காக நம்ம மீட் பண்ணணும்? அவங்க ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. 2வது ஏதாவது ஒரு நாளில் ஒரு கூட்டம்னு வைப்பாங்க. முறைப்படி முன்னாடிலாம் நடிகருக்கு முறைப்படி லெட்டர் போட்டு அவங்க வர சொல்லி தான் போவாங்க. அதுதான் எப்பயுமே நடக்கும். சும்மா நினச்ச நேரம் நம்ம யாரையுமே பார்க்க முடியாது. எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்குன்றனால என் பொண்ணு வளசரவாக்கத்துக்கு விஜய் சேதுபதி ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனேன். அது ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு விஜய் சேதுபதியை நேரில் பார்க்கணுன்னு ஆசை இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பார்க்குறது விருப்பம் இல்லை. மொத்தமாக ஒரு கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம நின்று பார்க்கணும் அப்படின்ற அந்த ஆசை எப்பயுமே உண்டு. நாங்கள் போயிருந்தப்போ பெயிண்ட்டு தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லை அங்கே. மேனேஜர் இல்லை. நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு லெட்டர்லாம் எழுதிட்டு போனேன். அதனால் என்ன, அந்த ஆஃபீஸே எனக்கு விஜய் சேதுபதியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சி. இங்கெல்லாம் அந்த மனுஷன் நடந்து போயிட்டு வந்துட்டுருப்பார்ல, அவ்வளோதான். அதுதான் மன நிறைவு. இந்த ஃபோட்டோ எப்போயோ எடுத்த ஃபோட்டோவாக இருக்குங்க. அது 2வது அவர் தண்ணியெல்லாம் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப இயல்பாக அந்த நாயை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அழகான ஃபோட்டோன்னு தான் நான் சொல்லுவேன் இது. இதை போய் கொச்சப்படுத்திட்டு உக்காந்துட்ருக்காங்க. யாரும் கவனிக்கல. அதான் உண்மை. ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் போதையில் இருக்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. விஜய் போதையில் இருந்தது யாருக்கும் தெரியல.